சன் டிவில ஆனந்தராகம் சீரியலை விட்டு திடீர்னு நடிகை ஸ்வேதா அவர்கள் விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் விலகுனாங்க, என்ன ஆச்சு அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ அவங்க ஏன் விலகுனாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல் முறையா அழகு சுந்தரம் கேரக்டர்ல நடிகர் அழகப்பன் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல்கள்ல இப்போ ஆனந்தராகம் சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தி ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்போ ரெஸ்பான்ஸ் ரொம்பவே கம்மியாகி இருக்கு. இந்த காரணத்துக்காகவே டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல ரொம்பவே டவுன் ஆகி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் டிஆர்பி கம்மியா போனாலும் இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல இருந்தே முக்கியத்துவம் இருக்கும். குறிப்பா மெயின் ஹீரோ மற்றும் ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி வசுந்தரா, அபி, கிரிஜா, கதிர் இவங்களோட கேரக்டருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த நிலையில ஹீரோயின் ஈஸ்வரி தங்கச்சியான அபி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஸ்வேதா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு எதுவுமே சொல்லாம விலகிட்டாங்க. அவங்க சீரியலை விட்டு ஏன் விலகினாங்க அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இத பத்தி அழகு சுந்தரம் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகர் அழகப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அபிமா சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலயும் ரொம்பவே நல்ல பொண்ணு. அபிமா சீரியல்ல தான் வாய் பேசாம நடிக்குது, ஆனா செட்ல அவங்களால பேசாம இருக்கவே முடியாது. அபி பண்ற குறும்புக்கு செட்ல அலப்பறையா இருக்கும். நாங்க எல்லாருமே ஸ்வேதான்னு அவங்க ரியல் நேம சொல்ல மாட்டோம், அபிமா அப்படின்னு தான் அவங்கள சொல்லி கூப்பிடுவோம். எங்க செட்டோட செல்ல புள்ள அவங்க. எல்லார் கூடயும் நல்லா அன்பா பண்பா இருப்பாங்க. ஆனா அவங்க சீரியலை விட்டு போக காரணம் அன்னைக்கு நடந்த சில மனஸ்தாபங்கள் மட்டும்தான். மேலும் சீரியல்ல நடிக்கும் போது சில விஷயங்களை விருப்பமே இல்லைனாலும் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி தான் அபிக்கும் நடந்தது. சில விஷயங்கள் அபிக்கு விருப்பமே இல்லாம நடந்தது. அது அபிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் சீரியலை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னு சில மறைமுகமான விஷயங்களா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அபிமா அடுத்து என்ன பண்ணாலும் என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் அழகப்பன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.